அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு வட இந்தியன் ஸ்டைல் பருப்பு கறி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வட இந்தியன் ஸ்டைல் பருப்பு கறிக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 இல்லைன்னா 5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு நல்ல பொடி பொடியாக இதே மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கட்டும், அப்போ தான் கறி நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாவையும் அதே மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் குறைவாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு, பருப்பு. நான் இன்னைக்கு 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு எடுத்தால் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பை ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியிலேருந்து பாதி மஞ்சள் பொடியை இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். 2 இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் குழஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். வாங்க வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தாச்சு. 3 விசில் வச்சேன். 3 விசில்லே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இதை விட கொஞ்சம் குறைவாக வெந்தாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். இனிமேல் பருப்பு கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடாயிருச்சு. இப்போது ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டைம் மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகி வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைம் நாம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக நம்ம வெட்டி எடுத்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். எல்லாமேவும் நல்லா பொடி பொடியாக வெட்டி எடுக்கிறதுனால நம்மளுடைய கறியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இனிமேல் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு கூடவே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நாம் என்னமோ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா இப்போவே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு கொதிச்சதுமேவும் நாம் இறக்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போவுமே உப்பு செக் பண்ணிவிட்டு சரியான அளவு உப்பை இப்போவுமே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு போட்டாச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும். இடையிடையே கலக்கி விட்டுட்டே இருங்க. பருப்புன்றதுனால ஈஸியாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே ஃபைனலாக நாம் மல்லி இலையை தூவிக்கலாம். மல்லி இலையை தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தியோடையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை இனி நாம் இறக்கிடலாம்.
இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் பருப்பு கறியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.